ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் பார்க்க போகிறது நல்ல சாஃப்டான ரவாப்பம். இது டிஃபன் ரெசிபியாக அப்படி இல்லாட்டி டின்னர் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு குறையிலும். இதோடவே டேஸ்டான ஒரு சட்னியும் செய்ய போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரவா அப்பம் செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கிறேன். இது வறுக்க எதுவும் செய்யலை. இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்திருக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற ரவை, கோதுமை மாவு, சீனி, ஈஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதுக்கு தண்ணி அளவு பார்த்திங்கன்னா ரவை அளந்து எடுத்தோம்னா கப் இருக்குத்தானே, அதில் 1.5 கப் அளவுக்கு லேசான சுடு தண்ணி சேர்த்துக்கிற வேணும். நல்லா சூடாக இருக்கக்கூட, ஆனால் ஒரு அளவுக்கு சூடாக தண்ணி இருக்க வேணும். இந்த கப்லேயே 1.5 கப் அளவுக்கு சுடு தண்ணியும் சேர்த்து நல்லாவே அரைச்சிக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைப்பட்டு வர வேணும். ரவை எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு அதை ஒரு பெரிய பவுலில் ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்ல ஒரு மூடியால் மூடிட்டு அப்படியே ஊற வச்சிருங்க. இந்த பேட்டர் இந்த அளவில் கொஞ்சம் திக்காக தான் இருக்க வேணும். இதை விட உங்களுக்கு திக்காக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மட்டும் சுடு தண்ணி சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேணாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நாங்கள் டேஸ்டான ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் தான் எடுத்திருக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கு பிறகு அதில் கொஞ்சமாக கடு சீரகம் சேர்த்துட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை ரஃபாக வெட்டி எடுத்திருக்கிறேன். இதோடவே 5-6 பல்லு வெள்ளைப்பூடையை சேர்த்துக்கோங்க, 2 பச்சை கொச்சிக்காய். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லாவே வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவில் வதங்கினதுக்கு பிறகு நான் இதில் பழுத்த பெரிய ஒரு தக்காளியை சின்னதாக வெட்டிட்டு சேர்த்திருக்கிறேன். இதோடவே கருவேப்பிலையில் இந்த அளவில் சின்ன ஒரு துண்டு புளி இதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லாவே வதக்கிடுங்க. நான் இன்றைக்கி மசாலா தூள் எதுவுமே சேர்க்கலை, சும்மா ப்ளெயினாக தான் சட்னி அரைக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா மசாலா தூள்கள் சேர்த்து பச்சை வாசம் போக்காட்டிக்கும் வதக்கிறோம். மேலும் இந்த அளவில் வதக்கினதுக்கு பிறகு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கு பிறகு தான் சட்னி அரைக்க வேணும். இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா எங்கள் பேட்டர் ரெடியாக இருக்குது. இப்போ இல்லைன்னா உப்பு சேர்த்துக்கிறேன். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் இந்த அளவு திக்னஸோடு இருக்க வேணும். அடுத்து அடுப்பில் பேன் ஒன்று வச்சுட்டு பேன் ஓரளவுக்கு சூடாவினதுக்கு பிறகு ஒரு கரண்டி பேட்டர் எடுத்து இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பேனில் ஊற்றிடுங்க. மேலால் இந்த மாதிரி அளவில் பபிள்ஸ் வந்ததுக்கு பிறகு ஒரு மூடியால் மூடிடுங்க. மூடியால் மூடி வேக வைக்கக்குள்ள தான் மேலாலையும் அப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வெந்ததுக்கு பிறகு இதை வெளியே எடுத்துருங்க. தொட்டு பார்க்கக்குள்ளேயே மேலால் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. என்ன ஸ்பெஷல்னால் ஆறினத்துக்கு பிறகும் இதே சாஃப்ட் தன்மை அப்படியே இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லா அப்பத்தையுமே சுட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து சட்னி அரைச்சி கொள்றதுக்கு சின்ன மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்திருக்கிறேன். இதில் நாங்கள் வதக்கி ஆற வச்சிருக்கிறோம்னா தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதோடவே 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பழப்புளி சேர்த்துருந்தோம் தானே, அதில் வெதறிக்கும், அதை எடுத்துருங்க. இந்த அளவில் அரைச்சி எடுத்துக்கேன். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி கூட அரைச்சி எடுத்துக்கிறேன். டேஸ்டான சட்னியும் ரெடி. அப்பம் பார்த்திங்கன்னா ஆறினதுக்கு பிறகு அதே சாஃப்ட்னஸோடவே இருக்குது. அப்பமும் சரி சட்னியும் சரி செய்கிறதுக்கு அவ்வளோ நேரமே எடுக்காது. ஆனால் டேஸ்ட்டில் எந்த ஒரு குறவும் இல்லை, அவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்கூல் டிஃபன் ரெசிபிக்கெல்லாம் நீங்கள் இதை டக்குன்னு செஞ்சு கொடுக்கலும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.